ஒரு ஆற்றங்கரை ஓரமாக ஒரு நாவல் மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்தில் இருக்க பழங்கள் எல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த மரத்தில் ஒரு குரங்கு ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த ஆற்றங்கரைக்கு தண்ணி குடிக்க வர எல்லா விலங்குகளுக்கும் அந்த குரங்கு நாவல் பழங்களை பறித்து கொடுக்கும். இந்த விலங்குகளும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அங்கேருந்து போகும். அப்போ ஒரு நாள் அந்த ஆற்றுல வாழ்ந்துட்டுருக்க முதலை ஒன்று ரொம்ப பசியில் உணவு எதுவும் கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த குரங்கும் பரிதாபப்பட்டு அந்த முதலையை கூப்பிட்டு, இந்த நாவல் பழங்களை பறித்து போட்டு இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இது ரொம்ப ருசியாக இருக்கும், இதால் உங்கள் பசியும் போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த முதலையும் அந்த நாவல் பழங்களை சாப்பிட்டுச்சு. அது ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அதுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த முதலை கிளம்பிடுச்சு. இப்போ தினமும் அந்த முதலை அந்த மரத்துக்கிட்ட வந்து பழங்களை சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருந்துச்சு. அந்த முதலையும் குரங்கும் நல்ல நண்பர்களாகவும் மாறிட்டாங்க. அதனால் அந்த முதலை என்ன பண்ணிச்சு, அந்த நாவல் பழங்களை எடுத்துகிட்டு போய் தன்னோட துணையான பெண் முதலைக்கு கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போச்சு. அந்த பெண் முதலையும் அந்த நாவல் பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு, இந்த பழங்களை இவ்வளோ சுவையாக இருக்கே, இந்த பழங்களை தினமும் சாப்பிட்ற அந்த குரங்குடைய இதயம் எவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அத்தோடு நிற்காம அந்த ஆண் முதலைக்கிட்ட சண்டை போடவும் ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு அந்த குரங்கோட இதயம் கண்டிப்பாக வேணும், நான் அதை சாப்பிட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஆண் முதலை, அந்த குரங்கு என்னோட நண்பனோட இதயத்தை நான் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. இருந்தாலும் அந்த பெண் முதலை அது கேட்கவே இல்லை. கடைசியில் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஆண் முதலையும் அங்கேருந்து கிளம்பி குரங்கு கூப்பிட போயிடுச்சு. இப்போ அந்த குரங்கு கிட்டே போய் சொல்லிச்சு, என்னோட துணையான பெண் முதல்ல உன்னை பார்க்கணும்னு சொல்லுது, நீ கூட வான்னு கூப்பிட்டுச்சு. அந்த குரங்கு சொல்லிச்சு, எனக்கு தான் நீச்சல் தெரியாதே, நான் எப்படி இந்த ஆற்றுக்கடந்து வர முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த முதலையும், நீ என்னோடய முதுகில் ஏறிக்கோ, நான் உன்னை இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. குரங்கும் சம்மதிச்சு முதலையோட முதுகில் ஏறிக்கிச்சு. இப்போ அது ஆற்றை கடந்து போக ஆரம்பிச்சிச்சு. போயிட்டுருக்க வழியில் 2 பேரும் பேசிக்கிட்டே போனாங்க. அப்போது அந்த முதலை எல்லாத்தையும் மறந்து எதேச்சையாக உண்மையை சொல்லிடுச்சு. தன்னோட பெண் முதலைக்கு குரங்கோடைய இதயத்தை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கிறத சொல்லிடுச்சு. அப்போ தான் அந்த குரங்குக்கு தெரிஞ்சிச்சு தான் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கிறதுக்குள்ளே மறுக்கரையும் வந்துடுச்சு. இப்போ அங்கே பெண் முதல்ல ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த குரங்கு உடனே கேட்டுச்சு, உனக்கு என்னோடய இதயம் தான் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாமே, நான் அதை உன்கிட்ட கொடுத்துருந்துருப்பேன். நான் எப்பயுமே வெளியில் கிளம்புனேன்னா என்னோடய இதயத்தை எடுத்து மரத்தில் தொங்க விட்டுட்டு வர்றது தான் வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கும் நான் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போது நான் எப்படி என்னோடய இதயத்தை உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த பெண் முதல்ல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுச்சு. நான் அந்த கரைக்கு போனால் கண்டிப்பாக உனக்கு என்னோடய இதயம் கிடச்சிரும் அப்படின்னு கேட்டுச்சு. சரி, உடனே அந்த ஆண் முதலையும் என்ன பண்ணுச்சு, திரும்ப அந்த குரங்கை கூட்டிகிட்டு அடுத்த கரைக்கு கூட்டு போயிடுச்சு. அந்த கரைக்கு போன உடனே அது என்ன பண்ணுச்சு, வேகமாக தாவி தன்னோட மரத்தில் ஏறி உட்காந்துட்டு முதலையை பார்த்து கேட்டுச்சு, என் முட்டாள் முதலையே, இதயத்தை கழட்டி வச்சுட்டு யாரோட உயிர் வாழ முடியுமா? நான் மட்டும் எப்படி உயிர் வாழ முடியும்? நான் உனக்கு என் நண்பன்னு நினச்சி இவ்வளோ உதவி செஞ்சால் நீ கடைசியில் என்னோடய உயிரையே வாங்கணும்னு ஆசைப்படுறியே, நீ என்னோட நட்பும் எனக்கு வேண்டாம், எதுவும் வேணாம், நீ இங்கேருந்து முதல்ல போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கூடாத நட்பு கேடு தான் விளைவிக்கும். நண்பர்கள் நல்லவங்களா தீயவங்களான்னு தெரியாமையே நம்ம பழகிறது நமக்கே பிரச்சனையாக கூட கொண்டு போய் முடிச்சிடும். எப்பயும் நல்ல நண்பர்கள் நன்மை விளைவிப்பாங்க. சரியா குட்டீஸ்? கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.